29ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்தது. டெல்லியில் நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அக்டோபர் 20, 1957 அன்று தமிழ்நாட்டின் திருப்பூரில் பிறந்த ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். RSS ஸ்வயம் சேவகராக தொடங்கி 1974 பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார். தென்னிந்தியாவில் பாஜகவின் வளர்ச்சியில் CP ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கு வகித்துள்ளார். 1996 ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998 மற்றும் 1999 என தொடர்ச்சியாக 2 முறை கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராக இருந்தார். 2004ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற குழுவில் ஒரு பகுதியாக ஐநா பொது சபையில் உரையாற்றினார். 2004 முதல் 2007 வரை இவர் தமிழ்நாட்டின் பாஜகவில் மாநில தலைவராக பணியாற்றினார். இந்த பொறுப்பில் இருந்தபோது 19,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரத யாத்திரை நடத்தினார். அதன் பிறகு 2004, 2014 மற்றும் 2019 என 3 முறை அதே கோவை மக்களவை தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தார். 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். அப்போது தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களை கூடுதல் பொறுப்பாகவும் அவர் கவனித்திருக்கிறார். அதன் பிறகு மகாராஷ்டிர ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் CP ராதாகிருஷ்ணன் பிரச்சார மேலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் NTA வேட்பாளருக்கு ஒருமித்த கருத்தை உருவாக்க கோரி முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தொலைபேசியில் அழைத்ததாக தகவல் தருகின்றன. ஆளும் திமுக APJ அப்துல் கலாமுக்கு 2வது முறையாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஆதரவளிக்காத வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் பாஜகவின் இந்த மூவ் தமிழக அரசியலை தாண்டி கொங்கு மண்டலத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அவர் அப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பின்னணியை கொண்டவர். இதன் காரணமாக இவரை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவிற்கு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. கொங்கில் வீக்காக இருக்கும் திமுக இவரை எதிர்ப்பது சிக்கலாக மாறலாம் எனவும் சொல்லப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு பாஜக புதிய நெருக்கடியை இதன் மூலம் கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட சாதி பிரிவை சேர்ந்த ஒருவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவதை திமுக தடுக்க பார்க்கிறது என்ற கருத்தை பாஜக முன்னெடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. இது கொங்கு மண்டலத்தில் வலுவான பிரச்சாரமாகவும் அமையலாம். மறுபுறம் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் தமிழக தேர்தலை மனதில் வைத்தே ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியது. திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை முன்னிறுத்துவது மட்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஆதரவானதாக மாறிவிடாது என்று கூறினார். மேலும் மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுப்பதாக திமுக தலைமையிலான மாநில அரசின் குற்றச்சாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். உண்மையில் திமுக வட்டாரங்கள் கூறியபடி திமுக MP திருச்சி சிவா இந்தியா கூட்டணிக்கான வேட்பாளராக இருக்கலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 அரசியல்வாதிகளுக்கு இடையே நேரடி போட்டி ஏற்படலாம். பாஜக மாநிலத்தில் நுழைவதற்கு முயற்சிக்கும் தமிழ்நாடு அந்த கட்சியின் திட்டங்களுக்கு இரையாகாது என்று திமுக கூட்டணியான காங்கிரஸ் கூறியது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒருவரை இங்கு குடியரசுத் தலைவராக நியமித்தாலும் கூட தமிழ்நாடு ஒருபோதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாது என்று கூறி அதன் சித்தாந்தத்தை பிளவுபடுத்தும் என அழைத்தார். மாநிலத்தில் திமுகவின் கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிப்பதில் கேள்வியே இல்லை என்று கூறியது. அவர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது தமிழ்நாட்டுக்கு ஒரு துளியளவும் பயனை தராது என்று CPIயும் கூறியது.